வழி தவறும்போது நமக்கு தெரிவதில்லை. இதை பற்றி தான் நாம் வழி தவறி போகிறோம், தெரியாமல் தவறின பிறகு பல்ல கடிக்கிறோம், நகத்தை கடிக்கிறோம். ஏன்? ஞானம் வீதியிலே நின்று கூப்பிடுகிறது, பேதைகளே, நீங்கள் பேதமையை விரும்புவதும் ஞானத்தை வெறுப்பதும் எம்மட்டும் இருக்கும். இதனால்தான் வழி தப்பி போகிறோம். பேதமையை விரும்புவதும் ஞானத்தை வெறுப்பதும் எம்மட்டும் இருக்கும். நீதிமொழிகள் 1:22 சொல்லுது இப்படி, மதியினரே நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எதுவரைக்கும் இருக்கும்? நிந்தனைக்காரரே நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும் எதுவரைக்கும் இருக்கும்? என் கடிந்து கொள்ளுதலைக்கு திரும்புங்கள், என் ஆவியை உங்களுக்கு தருவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன் என்கிறது. ஆனால் கவனிக்க மாட்டேன் என்கிறோம். ஆகையால் நானும் உங்களை ஆபத்து காலத்தில் நகைத்து, தேவன் சொல்றார், என்ன ஆபத்து காலத்தில் நகைத்து, நீங்கள் கவனிக்காமல் இருந்தீங்கன்னா நானும் அதை செய்வேன். நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது கிண்டல் பண்ணுவேன். வேணுமா? நீங்கள் பயப்படும் காரியம் புயல் போல் வரும், ஆபத்து சூறாவளி போல நேரிடும், நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போது கேலி செய்வேன். நானா சொல்லலை, வசனம் சொல்லுது. நீதிமொழிகள் 1:27. நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல வரும்போதும் ஆபத்து சூறாவளி போல உங்களுக்கு நேரிடும் போதும் நெருக்கமும் இடுக்கமும் உங்கள் மேல் வரும்போதும் ஆகடியம் பண்ணுவேன். ஆகடியம்னா என்ன? கிண்டல் பண்ணுறது. பண்ணு, நல்லா கஷ்டப்படு. ஆலோசனைகளை விரும்பவில்லை நாம, அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், என் கடிந்து கொள்ளுதலை அசட்டை பண்ணினார்கள். ஆகையால் தங்கள் வழிகளின் பலன்களை புசிப்பார்கள், தங்கள் யோசனைகளில் திருப்தியாவார்கள். நீதிமொழிகள் 1:30. என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். ஐயோ, இதுதான் நடக்கிறது. பூமி முழுக்க அவலம், கோரம், எங்கும் தவிப்பு. அவர் சொல்றதை கவனிக்காதனால தான் எல்லாம் தவிச்சுக்கிட்டு பிரச்சனையில் மாட்டிட்டு இருக்கோம். பூமி முழுக்க என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அதிகாலையிலே என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். பாருங்க, தான் ஒளிஞ்சுப்பேன், நான் கொடுமாதான் நீங்க ஒளிஞ்சுக்கிட்டீங்க. கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். நீதிமொழிகள் 1:29 சொல்லுது, அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். நாம் எல்லோரும் இப்படிப்பட்டவர்களே. ஞானம் முக்கியமாக தெரிவதில்லை, எளிதாக முட்டாளாகி விடுகிறோம். முட்டாளுக்கு தேவன் உதவுவது இல்லை. நாம் அலட்சியமாக இருந்தால் நம்மையே அது அழித்துவிடும். நீதிமொழிகள் 1:32. பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும், மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். முட்டாளாய் இருப்பதும் ஞானமாய் நடப்பதும் நம்முடைய சாய்ஸ். முட்டாளாக தான் இருக்கும், ஞானத்தை கற்றுக்கிடலை. தேவன் நம்ம நேசிப்பதால் பேசுகிறார். கவனித்தால் சஞ்சலமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதலாய் இருப்போம். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதலாய் இருப்பான். நீதிமொழிகள் 1:33. அவர் செவி கொடுத்தா மட்டும் போதும், அவர் பேசுவது மட்டும் கவனிங்க. உலகத்தில் அது ஒண்ணுதான் நம்முடைய வேலை. இதை சரியாக செய்யாததால் வம்பில் மாட்டிக்கொள்கிறோம், பலவித தொல்லை ஆபத்துகளில் விழுகிறோம், பிரச்சனைகளிலிருந்து வெளியே வர தெரியாமல் தவிக்கிறோம். என்ன செய்தால் சிக்கல் தீர்வென தெரியவில்லை. நான் கூப்பிட்டும் கவனிக்க மாட்டேன் என்கிறார்கள். நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. என் ஆலோசனைகளை தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். நீதிமொழிகள் 1:24-25. நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. என் ஆலோசனையெல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். தேவ ஆலோசனைகளை அலட்சியம் செய்கிறோம். முட்டாள்தனமாக நடந்துவிட்டு ஆபத்தில் குய்யோ முறையோ என்று கதறினால் எப்படி? அவர் வார்த்தையை அலட்சியம் பண்ணும்போது கவனிங்க, அவர் வார்த்தையை அலட்சியம் பண்ணும்போது அவரும் ஆபத்தில் நம் கதறுதலை அலட்சியம் பண்ணுகிறார். நாம் கவனிக்காமல் போகும்போது நம் கூப்பிடுதலை கவனிக்க மறுக்கிறார். எப்படி நாம் நடந்து கொள்கிறோமோ அப்படித்தான் தேவனும் நம்மிடம் நடந்து கொள்வார். புரியுதா பாடம்? எப்படி நாம் நடந்து கொள்கிறோமோ அப்படித்தான் தேவனும் நம்மிடம் நடந்து கொள்வார். உன் இடுக்கண்களில் கேலி செய்வேன், உனக்கு ஆபத்து வரும்,
அதை பார்த்து நான் கிண்டல் செய்வேன் என்கிறார். இதைத்தான் நிஜத்தில் பார்க்கிறோம், அனுபவிக்கிறோம், நாம் உணரவில்லை. தேவன்பு ஏன் கிடைக்காமல் போகிறது? நாம் அலட்சியம் பண்ணியதா? ஏன் மீட்பு நம்மிடம் அனுபவம் ஆகாமல் இருக்கிறது? அவர் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தபடியால், கர்த்தருக்கு பயப்படுவதை தெரிந்து கொள்ளாமல் போகிறபடியால். தேவனுடைய வழி மிகவும் எளிது. கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஆனாலும் பணத்தாசை தலைவிரித்தாடுகிறது. பிறரை மன்னிக்க மனதில்லை. தீமைக்கு பதில் தீமை செய்யவே ஓடுகிறோம். நன்மை செய்யும் அறிவில்லை. அதன் பின்னும் கர்த்தர் எனக்காக எல்லாம் செய்து முடிப்பார் என்றால் எப்படி? செய்வாரென நம்புகிறவன் இருதயம் சுத்தமாக காப்பான். பகை, விரோதம், தந்திரம், அவதூறு நிறைந்தவர்களாக இருக்கிறோமே, எப்படி? நமக்கு தேவனுடைய வழி பிடிக்கவில்லை. தீமைக்கு பதில் நன்மை செய்வதா? எதிரியின் குற்றங்களை மறப்பதா? அதெல்லாம் முடியாது. அவருக்கு செவிகொடாமல் போகிறோம். சத்ருவை சிநேகி என்பது ஏற்றளவில் தான் இருக்கிறது. ஆபத்தில் இருக்கிற எதிரிக்கு உதவு நம்மால் முடியாது. இதுதான் நம் முட்டாள்தனம். பழி வாங்க துடிக்கிறோம். முட்டாளுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை. சிலுவை சுமந்து என் பின்னே வராதவன் சீஷனல்ல என்பது இயேசுவின் தெளிவான வார்த்தை. லூக்கா 9:23. பின்பு அவர் எல்லோரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். இல்லை, பாடனுவிப்பதெல்லாம் நமக்கானதல்ல, சுவிசேஷ ஊழியர்களுக்கென்று தள்ளிவிட்டு விடுகிறோம். பாடனுவியாமல் பரலோகம் செல்லவே விரும்புகிறோம். அப்படி ஒரு வாய்ப்பு கிடையாது. சிலுவை சுமக்காதவன் சீஷன் அல்ல. எனக்கு செவி கொடுங்கள் என்கிறார் தேவன். அது போதும். முடியாது என்கிறோம்னா அவருக்கு செவி கொடுத்தால் அவர் வழிகளை புரிய வைப்பார், தன் அன்பை விளங்க வைப்பார். தெவிட்டாத அன்பை அனுபவித்த ஒருவன் தன் இச்சை ஆசைகளை கலைந்து சிலுவை சுமக்கிற வாழ்க்கை வாழ்வான். எல்லோரும் ஏற்றுக்கொள்கிற வழி இல்லை இது. ஆனாலும் அவர் அன்பை ருசித்தவர்கள் மிக மிக குறைவே. கடின இருதயத்தை அவர் அன்பை கற்பதற்கு முன் கற்றுக்கொள்கிறோம். கடின இருதயம் ஆகையால் அவர் பேசுகிறபடியெல்லாம் நம்மால் நடக்க முடியவில்லை. சத்துருவை சிநேகி என்பதெல்லாம் மிஞ்சின போதனைகள். பழி வாங்காதே, அது தேவனுடையதான். தீமைக்கு பதில் நன்மை செய்வது நமக்கு மிஞ்சின செயல். தீமை செய்யாதிருப்பது கடினம். பிதா சம்பூர்ணமாக இருப்பது போல சம்பூர்ணமாக இருக்கவே அவர் அழைக்கிறார். மத்தேயு 5:48. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராக இருக்க கடவீர்கள். இதெல்லாம் நம் மூளையில் ஏறுவதே இல்லை. நல்ல சாப்பாடு, நல்ல வேலை, நல்ல மனைவி, நல்ல வீடு, நல்ல பிள்ளைகள், இவைகளை தந்தால் போதும் என்கிறோம். இதை தந்துவிட்டு தேவன் சும்மா போய்விட வேண்டும். மேற்கொண்டு பேசக்கூடாது. நீதி பரிசுத்தமெல்லாம் எதற்கு? வேண்டாத வேலை. ஐயோ, எனக்கு செவி கொடுங்கள். நீதிமொழிகள் 1:33. திரும்ப அந்த வசனம் தான் வரும். இது நமக்கு எவ்வளவு கஷ்டம். இயேசுவின் 2ஆம் வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறவர்களை பார்த்திருப்பீர்கள். ஆனால் மலை பிரசங்கத்தில் நிலைத்திருக்கிறவர்களை பார்த்திருக்கிறீர்களா? பரிசுத்தாவில் நிறைந்திருக்கிறவர்களை பார்த்திருக்கிறீர்கள். ஆனால் ஆவியின் கனியில் நிறைந்திருக்கிறவர்களை பார்த்திருக்கிறீர்களா? அமைதியான வாழ்க்கை, பல குறைந்தாலும் மன நிறைவான வாழ்க்கை, ஆபத்தை குறித்த பயமற்ற வாழ்க்கை. எப்படி? அமைதியான வாழ்க்கை, பல குறைகள் இருந்தாலும் மன நிறைவான வாழ்க்கை, ஆபத்தை குறித்த பயமற்ற வாழ்க்கை. செவி கொடுக்கிறவர்களுக்கு மட்டுமே இது கிடைக்கும். தேவனுடைய பார்வையில் விசேஷமானவர்கள் இவர்கள். அவர் அன்பின் ஊற்றில்தான் நம் கடின மனம் கரையும். இவர்களே 2ஆம் வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள். யாருக்கு காரணமில்லா காயங்கள்? யாருக்கு வேதனை? யாருக்கு அர்த்தமற்ற சண்டைகள்? ஞான வார்த்தைகளை தள்ளிவிடுகிறவர்களுக்கே தேவன் யாரை கைவிடுகிறாரோ அவர்களை தொல்லை பிடிக்கும், ஆபத்து தொடரும். ஆலோசனை நமக்கு பிடிக்கவில்லை. கட்டளைகள் தேவையற்ற ஆணியாகப்படுகிறது. விட்டு கொடுக்க விரும்பாத நம்மால் அன்பாக இருக்க முடியாது. நமக்கு நன்மை மட்டும் நடக்க வேண்டும் என்பதில் குறியாக இருக்கிறோம். வாய்ப்பில்லை ராஜா. அது எப்படி? மனம் பலவற்றை இச்சிக்கிறது. இதை அனுபவிக்க வேண்டும், ஏனோ போல வாழ வேண்டும், கனவுகள் நிறைய, அதை நிறைவேற்றவே வாழ்கிறோம். நம்மால் எப்படி அவர் சொல்கிறபடி நடக்க முடியும்? எரேமியாவை கொண்டு தேவன் சொல்கிறார், பாபிலோன் ராஜா வந்து உங்களை அடிமையாக்கி கொண்டு போவான், ஆனால் ஜனங்களோ எகிப்திடம் உதவி கேட்டு செல்கிறார்கள். நம் யோசனைகளின்படி வாழவே விரும்புகிறோம்.
பண பலத்தையும் அதிகார பலத்தையும் அந்தஸ்தையும் சார்ந்து கொள்கிறோம். நமக்கு உதவுவாரை தேடி பிடித்து ஒத்தாசை கேட்கிறோம். தேவனை சார்ந்து கொள்ள தெரியவில்லை. ஆனாலும் தேவன் சொன்னபடிதான் நடந்தது. யூத ஜனங்களை அடிமைப்படுத்தி பாபிலோனுக்கு இழுத்து சென்றார்கள் சங்கிலி போட்டு. எகிப்து அவர்களை காப்பாற்றவில்லை. எரேமியா 27:17. அவர்களுக்கு செவி கொடுக்காதிருங்கள், பாபிலோன் ராஜாவை சேவியுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள், இந்த நகரம் பாழாய் போக வேண்டியது என்ன அப்படின்னு எரேமியா சொல்றாரு. நம் வாழ்க்கையிலும் விரும்பாத காரியங்கள் நடக்கிறது. நினைக்கிறபடி வாழ முடியவில்லை. நாம் யாரை சார்ந்து கொள்கிறோமோ அவர்கள் நம்மை காப்பாற்றப் போவதில்லை. ஏமாந்து போகிறோம். வாழ ஞானம் வேண்டும். அது வீதியில் நின்று கூப்பிடுகிறது. நினைக்கிறபடியெல்லாம் வாழ முடியாது. கர்த்தருக்கு பயப்பட தெரிந்திருக்க வேண்டும். காலமெல்லாம் நம் பக்கம் அவர் கையை நீட்டி இருந்தாலும் நம்மால் அதை பொருட்படுத்த முடியவில்லை. யாரையோ பின்பற்றி வீண் போகிறோம். நம் புத்திக்கு நல்லதெனப்படுகிறதை செய்கிறோம். முடிவில் தீமை செய்வதில் பழகி விடுகிறோம். லாபானிடம் யாக்கோபு சென்றான். லாபான்றது அவனோட மாமனார். 7 வருடம் ஆடுகளை மேய்த்தான் யாக்கோபு. முடிவில் லாபானின் மகள் ராகேலை தனக்கு மனைவியாக தருவான் என்று நம்பினான். லாபானோ ஏமாற்றிவிட்டான். பின் லேயாலோடு ராகேலையும் கல்யாணம் பண்ணினான். தொடர்ந்து பல வருடம் அடிமை போல ஆடு மேய்த்தான். லாபானை ஏமாற்றி அநேக கால்நடைகளை தனக்கு சொந்தமாக்கி கொண்டான். மந்தையையும் குடும்பத்தையும் சேர்த்து கொண்டு தன் தேசத்துக்கு திரும்பினான். முன்பு ஏமாற்றியதால் ஏசாவை முன்பே ஏமாற்றி இருக்கிறதால் ஏசாவை சந்திக்க பயந்தான். ஆதியாகமம் 32:11. என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னையும் என் பிள்ளைகளையும் தாய்மாரையும் முறிய அடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். தன் சொத்து மனைவி பிள்ளைகளையும் அழித்து விடுவான் என்று நடுங்கினான். நினைத்தபடி சம்பாதித்து நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியவில்லை. எதுவும் நடவாமல் இடுக்கணில் மாட்டிக்கொள்கிறோம். இவன் மற்றவர்களை ஏமாற்றினான், பிறர் இவனை ஏமாற்றுகிறார்கள். சிக்கல் அதிகமாகி வழி தெரியாது தவிக்கிறோம். பாதுகாப்பில்லை. ஆபத்துகள் தப்பிக்க வழி தெரியவில்லை. என்ன செய்வது? தேவனை நோக்கி கூப்பிடுகிறான். உதவுவாரா? மாட்டேன் என்கிறார். மனம் போல நடந்துவிட்டு ஆபத்தில் உதவி கேட்டால் எப்படி? ஏமாற்றும் போது ஏன் தெரியவில்லை? தவறுகளை ஒத்துக்கொள்ளுகிறான். தேவனை சந்திக்கிற புள்ளி இதுதான். அவரை சந்திக்க குற்றமற்றவனாக இருக்க வேண்டும். நம் குற்றங்களை விட்டு விலகும் போதுதான் அவரை சந்திக்க முடியும். கூப்பிடும் போதெல்லாம் உதவ மாட்டார். ஆதியாகமம் 32:25. அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகிற யாக்கோபின் தொடைச்சந்து சுலுக்கிற்று. நமக்கு என்ன செய்யுது? நம்ம சுய புத்தியை உடைச்சிடுற. நம்முடைய ஆண்டவரை நம்ம சந்திக்கும் போது நமக்குன்னு ஒரு சித்தம் இல்லாதபடி மாற்றிடுற. உண்மையான மனம் திரும்புதல் தான். பல சமயம் நம் குற்றங்கள் நமக்கு தெரிவதில்லை. நியாயப்படுத்தி கடந்து போகிறோம். அவன் தன் குற்றத்தை ஒத்துக்கிட்டா ஆண்டவர் அவனை மாற்றிட்டார். தேவனை நோக்கி கூப்பிட்டாலும் அவர் பதில் சொல்வதில்லை. இக்கட்டில் சிக்கி சின்ன பின்னமாகிறோம். எனக்கே இப்படி நடக்கிறது என்று புரியாமல் நம் இஷ்டப்படி நடந்து வழி விலகி தேவனை மறந்து போகிறோம். குற்றங்கள் மேல் பாவங்கள், பாவங்கள் மேல் பாவங்கள் பெருகுகிறது. அமைதி இல்லை. வாழ்க்கை தொலைந்து விட்டது. சீரட்டு போகிறோம். தேவன் உதவ மறுக்கிறார். திரும்பி கூட பார்க்க மாட்டேன் என்கிறார். நாம் வாழ்க்கையை தனியாக வாழ முடியாது. எப்படி குழந்தை போல கபடமின்றி இருந்தாலும் என்ன எப்படி செய்ய வேண்டும் என்று தெரியாமல் பல தவறுகளில் சிக்கிக்கொள்கிறோம். ஒரு தப்பு, பின் அதிலிருந்து தப்ப மற்றொரு தப்பு, தப்பின் மேல் தப்பு, மாட்டிக்கொண்டது தெரியவே பல காலமாகிறது. அதற்கு முன் எல்லாம் முடிந்து விடுகிறது. எங்கும் ஓட முடியவில்லை, ஒளிய முடியவில்லை. தேவனை கூப்பிட்டாலும் பதில் சொல்ல மாட்டேன் என்கிறார். நம் இஷ்டப்படி நடந்துவிட்டு கூப்பிட்டால் எப்படி பதில் சொல்வார்? தொல்லைகள் பெருகுகின்றன. வெளியே வர தெரியவில்லை. ஏமாற்றிய யாக்கோபு ஏமாற்றப்படுகிறான். அதான் விஷயம். ஏமாற்றிய யாக்கோபு ஏமாற்றப்படுகிறான். பலமாக இன்னும் பதிலுக்கு இவன் ஏமாற்ற வாழ்க்கை இன்னும் பலமாக இவனை ஏமாற்றுகிறது. தீமை பெருகி சுழற்றி அடிக்கிறது. சிக்கிவிட்டான். வாழ ஆரம்பிக்கும் போது கபடமற்றவர்கள் தான் நாம். போக போக மாறிவிடுகிறோம். தீமை செய்ய
பழகி கொள்கிறோம். ஆபத்துகள் நினையாத வேளையில் வெளிப்படுகிறது. தப்பி ஓடினாலும் ஓரளவுக்கு மேல் முடியவில்லை. நம் குணத்தை மாற்றிக்கொள்கிறோம். பன்னியின் தவிட்டை தின்னும் போதுதான் புத்தி வருகிறது. தகப்பனுடைய அன்பு புரிகிறது. நான் இந்த இடத்திற்கு உரியவன் இல்லையே, என்ன ஜாக்கிரதையாக இருந்தாலும் தவறும் போது தெரிவதில்லை. என்னை காக்க என் புத்தி பத்தாது. சுத்தவனாக நடக்க என்னால் முடியாது. புரியாத உலகம், பாரமான வாழ்க்கை, இயலாமையின் கீழ் நான். நெருக்கங்கள் கற்றுத்தருகிற வாழ்க்கை பாடம் பெரியது. உன் சுய புத்தியின் மேல் சாராதே. வழியில் கர்த்தரை நினைத்துக்கொள், அவர் உன் பாதையை செம்மை பண்ணுவார். நீதிமொழிகள் 3:5-6 வசனங்கள். உன் சுய புத்தியின் மேல் சாராமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரின் மேல் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளையெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்போது அவர் உன் பாதையை செம்மை பண்ணுவார். சுய புத்தி ஏமாற்ற சொல்லி தருகிறது, பாதையை குழப்பி விடுகிறது. யாக்கோபு குற்றங்களை ஒத்துக்கொண்டது மட்டுமல்ல, அவர் காண்பிக்கிறபடி மாத்திரம் நடப்பதாக முடிவெடுக்கிறான். பின்பே உதவுகிறார். காலமெல்லாம் வாக்குத்தத்த தேசத்தில் பஞ்சம் வந்தாலும் நிலைத்திருந்து வாழ்கிறான். தேவன் பாதையை செம்மையாக்குகிறார். தேவன் அன்பானவர்தான். யாக்கோபு கபடமற்றவன் தான். ஆனால் எப்படி மாறிவிட்டான்? தந்திரம், இன்னும் தந்திரம். நினைத்ததை அடைய பல யோசனைகள். ஓரளவுக்கு மேல் முடியவில்லை. சிக்கி தவிக்கிறான். நாமும் நம் வழியில் நடந்து மோசம் போகிறோம். விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு வழி தப்பிக்கொள்ள வழி காட்டினவன் யார்? மத்தேயு 12:34. விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானவர்களை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் தான் வாய் பேசும். நம் வழி வருங்கோபத்திற்கே வழி நடத்துகின்றன, தப்ப வழிகாட்டவில்லை. அவருக்கு செவி கொடுங்கள், அப்போது ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பாய். விக்கிரமின்றி வாசல் பண்ணுவாய். நம் வழிகள் தேவனுடைய வழி அல்ல. புத்திக்கு விளங்காத வழி இது தேவனுடைய வழி. ஆகையால் அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன் இப்படி என்று கேள்வி கேட்கிறோம். நமக்கு புரிவதில்லை. தேவன் ஒத்தாசை செய்யாவிட்டால், கவனிங்க, தேவன் நமக்கு ஒத்தாசை செய்யாவிட்டால் எதிர்த்து நிற்கிறார். யாக்கோபுக்கு விரும்பியபடி வாக்குத்தத்த தேசத்திலும் உதவி செய்யவில்லை. காத்திருக்க வைக்கிறார். சுய புத்தி அடங்கி போகும் அளவும் காத்திருக்க வைக்கிறார். அதற்குள் அவன் காலமே முடிந்து விடுகிறது. இப்போது யாக்கோபு பழைய கபடமற்ற பழைய யாக்கோபு. வறுமை, முதுமை, தனிமை. இப்போது தன்னை காத்துக்கொள்ள தன் இஷ்டப்படி ஓட மாட்டான். யோசேப்பு எகிப்திலிருந்து ஆறுதலாய் வந்து அழைத்துக் கொள்கிறான். பல காலம் சென்று மீட்பு வந்து விட்டது. நாம் கபடமற்றவர்களாக இருந்தாலும் நல்லவர்களாக நிலைக்க முடியவில்லை. வாழ்க்கை நம்மை திருப்பி போட்டு விடுகிறது. தேவன் கைவிடுகிறார். இதுதான் ஆபத்து. ஆசைப்படக்கூடாது என்று கெட்ட குமாரனுக்கு தெரியுமா? யாக்கோபுக்கு தெரியுமா? ஏசாவின் ஆசீர்வாதங்கள் மேல் ஆசைப்பட்டான். ஆசைப்படாத இருந்தால் ஏமாற்றி இருக்க மாட்டான். ஏமாற்றாத இருந்தால் ஆசீர்வாதம் கிடைக்குமா? கெட்ட குமாரன் ஓடி போகாது இருந்தால் பணமல்ல தகப்பனுடைய அன்புதான் பெரிதென அறிந்திருப்பானா? மூத்த குமாரன் போல இன்னமும் பணத்தை பெரியதாகவே பார்த்திருப்பான் இல்லையா? அடிபட்டு திருந்திய பின் தகப்பனுடைய அன்புதான் முக்கியம் என படுகிறது. ஓடின பின் தான் அறிவு வருகிறது. யாக்கோவும் ஆசைப்பட்டு ஏமாற்றி சிக்கி சீரழிந்த பின் அறிவு வருகிறது. நமக்கும் சாதாரணமாக அறிவு வராது. யாக்கோவிடமோ கெட்ட குமாரனிடமோ ஆசைப்படக்கூடாது என்றால் புரியாது. அடிபட்ட பின் தேவ சித்தப்படி நடப்பதே நல்லதென்று புரிகிறது. நன்மையோ தீமையோ அவர் தருவது போதுமென சொன்னால் புரிகிறது. அவர் சித்தம் எதுவோ நம்மை உடனே பணக்காரணமாக ஆக்காது. கடவுள்கிட்ட போனால் பிரச்சனையெல்லாம் நீக்கி நம்ம பணக்காரனா ஆக்கிடுவார் நம்ம நினைக்கிறோம். அப்படிலாம் அவர் செய்ய மாட்டார். உடனே ஆசீர்வதிக்க மாட்டார். விரும்புகிறதும் கிடைக்காது. விரும்பாமல் இருக்கவும் நம்மால் முடியாது. என்ன சங்கடமான மனுஷர்கள் நாம். அப்படியானால் ஏமாற்ற தான் வேண்டும் என நினைக்கிறோம். சாலமோனை ஞானி என்கிறோம். சுய புத்தியின் மேல் சாராதே. வழியிலெல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள், அவர் உன் பாதைகளை செம்மை பண்ணுவார் என்கிறான். நீதிமொழிகள் 5:6. உன் சுய புத்தியின் மேல் சாராமல் உன் முழு இதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்போது உன் பாதைகளை செவ்வை பண்ணுவார். செவ்வை பண்ணுவார் என்ன? பர்ஃபெக்ட் ஆகிடுவார் உன் வழிகள் ஆற்றியும். அடிப்பட்டவன் தான் சொல்லுகிறான். கர்த்தரை நினைத்து கொள்ளாதபடியால் நாசமாகி போனதால் சொல்கிறான்.
அவன் அடைந்த நாசங்கள் சொல்லித்தந்த பாடம் இவை. யாக்கோபின் பாதை செம்மையாக அவன் ஆசைப்பட்டபடி நடவாமல் காலத்துக்கும் அடங்கியிருக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் சொல்றாரு. நம்மையும் காலத்துக்கு ஆசைப்பட்டபடிலாம் செய்ய மாட்டாரு. அடங்கிடு, இஷ்டத்துக்கு அடங்கிடு. எவ்வளவு தூரம் அடங்கி வச்சிருக்காரு, அடங்கிடு. சுய புத்தியின்படி நடவாமல் ஜாக்கிரதையாக யாக்கோபு இருக்கிறான். கனவுகள் சேர்ந்து விடுகின்றன, ஆசைகள் அழிகின்றன. தேவன் ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கை அற்று போனாலும் ஓடமாட்டான், அடங்கி இருக்கிறான். நாசங்கள் தந்த பாடம் இவை. கண் கண்டதே வாழ்க்கை என நினைக்கிற நமக்கு இது புரிவதில்லை. அவர் நம் ஆசைகளை நிறைவேற்றுவதில்லை. நிறைய அன்பை தருகிறார். பதிலுக்கு பிரச்சனைகள் மத்தியில் ஆலோசனை தருகிறார், ஆபத்தில் உதவுகிறார். நினைக்கிறபடி வாழ விடாமல் அவருக்கு அடங்கி நடக்க கற்றுத்தருகிறார். இது போதாதா? இல்லை, போதவில்லை என்கிறோம் நாம். நினைத்தது நடக்க வேண்டும், அது முடியாது. ஆசை நிறைந்த மனுஷனை எப்படி ஆசையற்றவனாக்கி கீழ்ப்படிய பண்ணுவது? இதுதான் தேவனுடைய வேலை, ஆசையற்ற மனுஷனாக நம்மளை மாத்துறது. சாலமோனின் ஞானம் அப்படி அடிப்பட்ட பின் பிறக்கிறது. அடிப்பட்ட பின் யாக்கோவும் அடங்குகிறான். கெட்ட குமாரனும் தகப்பன் வீட்டில் முன்பு போல் இல்லாமல் ஆடி பாடி கொண்டாட்டமாக இருக்கிறான். முன்பு ஆசைகளால் நிறைந்து அமைதி இழந்திருந்தான், இப்போது ஆசை இழந்தவன். ஆனால் ஆசைப்பட முடியாது. நாம் எல்லோரும் பலவித ஆசைகளால் உருவானவர்கள். ஆசைப்படாதே என்றால் புரியாது, நமக்கு விட்டு கொடுக்க மாட்டோம். அடங்குவது எளிதல்ல. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் இப்படி எடுக்கிறார். நீதிமொழிகள் 1:33. மேற்கொண்டு படிச்சோல்ல, பயப்பட மாட்டான், மன நிறைவா இருப்பான், அமைதியா இருப்பான், ஆபத்தை குறித்து கவலைப்பட மாட்டான். அவருக்கு செவி கொடுக்கிறவனோ அவன். ஆனா இது கஷ்டமான பாடம் தான். கற்றுக்கொள்ள மறுக்கிறவர்களுக்கு வலி நிறைந்த வழியில் தான் கற்றுக்கொள்ள வேண்டும். சுய புத்தி இருக்கிறதே, அது நமக்குள் வாசம் பண்ணுகிற பிசாசு. அதன்படி தான் செய்வோம், நடப்போம். அடங்கு என்றால் எப்படி? நாச மோசங்கள் தான் நமக்கு அடங்கும் பாடத்தை கற்றுத்தர முடியும். சுய புத்தியின் மேல் சாராமல் வழியெல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள். சுய புத்தியின் மேல் சாராமல் திருமண ஆண்டவரே ஆண்டவன் கூடாத. சாபம் நிறைந்து மோசம் போன பின் சாலமோன் சொல்கிறார் இப்படி: அடங்க முன்பே தெரிந்தால் எவ்வளவு நன்றாயிருக்கும். யோசேப்புக்கு தெரிந்தது, ஆபிரகாமுக்கு தெரிந்தது, ஈசாக்குக்கு கூட தெரிந்தது. இவர்கள் அடங்கி நடந்தார்கள். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் மனம் மாறவில்லை, பொறுத்து கொண்டார்கள். யாக்கோபின் நிலையோ அப்படி இல்லை. தன்னை ஆசீர்வதிக்காமல் ஏசாவை எப்படி ஆசீர்வதிப்பார்? இப்படி சும்மா இருப்பது. பணம் தான் பெருசுன்னு நினைத்த கெட்டகுமாரன் சும்மா இருப்பானா? உன் சுய புத்தி மேல் சாராமல் கர்த்தரை நினைத்துக்கொள். முடியுமா இவங்களால? கர்த்தர் தருவானால் தரட்டும். இப்போ அப்படி சொல்றாங்க, தரும்போது தரட்டும் என்று இப்போது சும்மா இருக்க முடிகிறது. அடிபட்ட பின் புத்தி தெளிவடைகிறது. முன்பு இல்லையே. யாக்கோவோ கெட்ட குமாரனோ இப்போது விட்டு கொடுக்கிறார்கள். தேவசித்தம் எதுவோ அதற்கு இணங்கி போகிறார்கள். ஒன்றுமில்லாவிட்டாலும் சந்தோஷம். முன்பு இல்லை, எனக்கு செய்விடுங்கள் என்பது இப்போது புரிகிறது, அப்போது புரியவில்லை. தேவன் இதனால் முன்மாதிரியை வைத்திருக்கிறார். எல்லோரும் அடிபட்டு தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கஷ்டம். அதனால் வேதம் முழுக்க பலவித முன்மாதிரிகளை வைத்திருக்கிறார். நல்ல முன்மாதிரியும் உண்டு, கெட்ட முன்மாதிரியும் உண்டு. வேதம் முழுக்க பலவித ராஜாக்கள், தவறும் மனிதர்களே அங்கு அதிகம். முழுக்க படித்தால் இது புரியும். அவனவன் கிரியைக்கு தக்க பலனை அவனவன் அடையாமல் போகவில்லை. தப்ப முடியாது. சிலர் தாவீது போல நற்பலன்களை பெற்றார்கள். பலர் ராஜாவாக இருந்தாலும் கெட்ட பலனை தான் பெற்றார்கள். அதை மாற்ற முடியவில்லை. சாலமோனாலும் கூட அடிபட்டு கற்றுக்கொள்ளாமல் இவர்களை பார்த்து நாம் கற்றுக்கொள்ளலாம். ஆகையால் எனக்கு செவி கொடுங்கள். குறை இருந்தாலும் மன நிறைவாக இருப்பீர்கள். ஆபத்தை கண்டு பயப்பட மாட்டீர்கள். அமைதியான வாழ்க்கை அமையும். இது ஒத்துக்க முடியலதாங்க. கன்றுக்குட்டி பயமறியாது, அங்கும் இங்கும் ஓடி மாட்டிக்கொள்ளும். அடிபட்டு தான் அது பயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் அப்படி இல்லை. பிறர் வாழை பார்த்து படிக்கலாம். தேவன் எல்லோரையும் ஆசீர்வதிக்க முடியும். அவரும் ஆயத்தம். ஆமாம், சத்தத்திற்கு செவிகொடுக்கிறவன் யார்? அவனை தான் அவரால் ஆசீர்வதிக்க முடியும். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றோர் யார்? திரும்பி பாருங்க, யாரையும் காணோம். அபூர்வமே. ஆசீர்வாதம் எதுங்க? அமைதியான வாழ்க்கை, பயமற்ற வாழ்க்கை. குறைகள் பல இருந்தாலும் மன நிறைவு, திருப்தி, இதுதான் ஆசீர்வாதம். பணமும் நகையும் அல்ல ஆசீர்வாதம். ஆரோக்கியம், இதுதான் ஆசீர்வாதம். சொத்து சுகம் அல்ல, தெளிந்த புத்தி, இதுதான் ஆசீர்வாதம். பொருளாசை அல்ல, போதுமென்ற மனம். நமக்கு இதெல்லாம் தெரியவே மாட்டேங்குதுங்க.
திருந்திய சாலமோனை படித்தால் ஆசீர்வாதம் எது என்று புரியும். கெட்ட குமாரன் திருந்திய பின் பார்த்தால் ஆசீர்வாதம் எது என்று புரியும். யாக்கோபை பார்த்தால் ஆசீர்வாதம் எது என்று புரியும். முதிர் வயதிலும் வறுமை தனிமையிலும் மன நிறைவாக இருந்த யாக்கோபை பார்த்தால் ஆசீர்வாதம் எதுவென புரியும். தேவ அன்பு அவனுக்கு கிடைத்து விட்டது. திருப்தி. அன்று தேவன் எதிர்த்து நின்றார். சிரமங்கள் பெருகியது. அடங்கி நடக்கிற போது தானாக சிரமங்கள் மறைந்து போகிறது. அவர் அன்பு மட்டும் பரலோக அனுபவமாக தெரிகிறது. தனிமையும் வறுமையும் சுவைக்கிறது. எப்படி? தனிமையும் வறுமையும் சுவைக்கிறது. இதான் ஆசீர்வாதம். தேவன் அவன் கூட இருக்கிறார். அவர் அன்பை புரிந்துக்கிட்டான். தனிமையும் வறுமையும் இப்போது சுவைக்கிறது. யாக்கோபு செவி கொடுக்க கற்றுக்கொண்டான். அதான் காரணம். யாக்கோபு அன்று கற்றுக்கொள்ளவில்லை. ஆபிரகாம் கற்றுக்கொண்டான். ஈசாக்கும் கற்றுக்கொண்டான். தேவனுக்கு அடங்கி நடந்தார்கள். கற்றுக்கொள்ளாத யாக்கோபின் மற்ற பிள்ளைகள் திமிரி வீணாய் போனார்கள். செவி கொடுக்காத எல்லோருமே வீணா போறாங்க. வீதியில் நின்று ஞானம் கூப்பிடுகிறது. பேதைகளை நீங்கள் பேதமை விரும்புவதும், நிந்தனைக்காரரே நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும், மதியினரே நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எம்மாத்திரம் இருக்கும். நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல வரும். ஆபத்து சூறாவளி போல நேரிடும். நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும். அப்போது தேடுவீர்கள், காண மாட்டீர்கள். உங்களை நான் கேலி பண்ணுவேன். தேவனுக்கு செவி கொடு. இந்த ஒரு வார்த்தை தாங்க திரும்ப திரும்ப வருது. பயப்படுற காரியம் நேரிடும் முன், ஆபத்து சூறாவளி போல வரும் முன் தேடுங்கள். அவர் பேச கவனியுங்க. அதுபடி செய்யுங்க. உங்க இஷ்டப்படி நடக்காதீங்க. தேவனுக்கு செவி கொடுக்காவிட்டால் நெருக்கமும் இடுக்கமும் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. ப்ராமிஸ் பண்ணியிருக்கார், உனக்கு இதான் கிடைக்கும். பயப்படும் காரியங்கள் நம்மேல் வரும் என்று உறுதியிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, தேவனே நம்மை கேலி செய்வார். இது வேணுமா? எவ்வகை பட்சி ஆனாலும் அதன் கண்களுக்கு, பட்சினா பறவை, அதன் கண்களுக்கு முன் வலை விரிக்க முடியாது. அது புரிந்து கொண்டு கிட்ட வராது. ஆனால் நம் ஆசைகள் நமக்கே நாம் விரித்த வலை. அதை உடையவனின் உயிரை வாங்கும். நீதிமொழிகள் 1:19. பொருளாசை எல்லோருடைய வழியும், பொருளாசையுடையவர்களுடைய எல்லோருடைய வழியும் இதுவே. இது தன்னை உடையவர்களின் உயிரை வாங்கும். நம் பிராணனுக்கே வலை விரிக்கிறோம். உலகத்திலும் அதில் உள்ளவைகளிலும் அன்பு உருகாதிருங்கள், ஆசைப்படாதே என்பதுதான் அதன் அர்த்தம். 1 யோவான் 2:15. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு இருந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அவ்வளவுதான். ஆசைப்பட்டா தேவன் அன்பு உன்ட்ட இல்லை. கடவுள் உன்னை நேசிக்கல. அப்ப என்ன செய்யறாரு? உன்னை எதிர்த்து நிற்கிறார், உன்னை வெறுக்கிறார். சரியா சொல்லணும்னா யாருக்கு தான் ஆசீர்வாதம் வேண்டாம்? நம் வாழ்க்கை தரம் உயர பிரயாசப்படுகிறோம். ஆனால் தேவன் தராத ஒன்றை எப்படி தர வைக்க முடியும்? தேவன் தராத ஒன்றை எப்படி தர வைக்க முடியும்? இந்த கேள்வி பயங்கரமான கேள்வி. இதான் யாருக்கும் புரிய மாட்டேங்குது. அவரை எப்படியாவது ஆசீர்வதிக்க, அவர் கையை மடக்கி உடைச்சி நம்மளை ஆசீர்வதிக்க பண்ணலாம். அதுக்கெல்லாம் என்னென்ன உபாயம் பண்ணுறோம்? ஆசைகளால் உருகி உருகி தவிக்கிறோம். மனம் அடங்காமல் பலவித யோசனைகளால் நிரம்புகிறது. பிறக்கும் போதே பெயரிடப்பட்டிருக்கிறோம். வருமானம் முதல் சகலமும் குறிக்கப்பட்டிருக்கிறது. இதை மாற்ற முடியாது. புரியுதுங்களா? நம்ம பிறக்கும் போது இப்படிதான் வாழணும், இப்படிதான் இருக்கணும்னு நம்முடைய வருமானம் முதல் சகலமும் முன்குறிக்கப்பட்டு இருக்கிறது. இதை மாற்ற முடியாது. தேவன் தீர்மானத்தின்படி பணக்காரன் ஏழையாவதும், ஏழை பணக்காரனாவதும் நடக்கிறது. இதை பார்க்கிற நமக்கு மன உளைச்சல் ஆகிறது. நம்மால் ஆக முடியவில்லை, அவனால் முடிகிறதே. இருப்பு கொள்ளாமல் தவிக்கிறோம். உண்டாக்கியவருக்கு செவி கொடுங்க, அது ஞானம். புரியாதவை புரியும். வாழ்க்கையை திருப்தியாக அமைத்து அமைதியாக வாழலாம். தோல்விதான் ஞானத்தை கற்றுக் கொடுக்கும். மோசே கொலை செய்ததால் ஓடினான். இஸ்ரவேலரை விடுவிக்க தன் பலத்தால் முடியாதென புரிந்து கொண்டான். தாவீது கொடிய பாவம் செய்து பின் திருந்தினான். தன் தீமை புரிகிறது அவனுக்கு. ஆபிரகாமும் பொய் சொல்லி மாட்டிக்கொண்டான். இவை கர்த்தருக்கு பயப்பட கற்றுக் கொடுக்கின்றன. தீமையை விட்டு விலகிறதா கர்த்தருக்கு பயப்படுது. சிந்தித்து பார்த்து நம் வழிகளை சரி செய்து கொள்ளலாம். திருந்தினவர்கள் தான் உபயோகிக்கப்படுகிறார்கள். தேவன் பேச கேட்டு அதன்படி அவர்கள் செய்து ஜெயித்தார்கள். நமக்கு இன்னமும் அவருக்கு அடங்கி நடக்க தெரியவதில்லை. பிரச்சனைகளால் மேற்கொள்ளப்பட்டு தவிக்கிறோம். ஆனாலும் உணர்வற்று இருக்கிறோமே. சுயமாய் சிந்தித்து செயல்படுகிறோமே. நம் யோசனைகள் எந்த மனுஷனை காக்கா பிடிக்கலாம், எவ்வளவு பணம் செலவாகும் சிந்திக்கிறோம். அடங்குவது அவ்வளவு எளிதாக இல்லை. அமைதியான வாழ்க்கை, குறை இருந்தாலும் மன நிறைவான வாழ்க்கை, ஆபத்தை கண்டு பயப்படாத வாழ்க்கை. அவருக்கு உண்மையில் செவி கொடுக்கிறோமா? அப்போ இதெல்லாம் கிடைக்கும். சத்தியம் பேசுகிற நம்மிடம் ஏன் இந்த அற்புத வாழ்க்கை இல்லை?
நம் யோசனையை அடங்கினால்தான் அவர் பேசுவார். கடவுள் பேச மாட்டேங்கிறார்னு நினைக்கிறோம். நம்முடைய எல்லா யோசனையும் தூக்கி போட்டுட்டு நின்னாதான் அவர் பேசுவார். உன் வழிகளெல்லாம் அவரிடம் ஒப்படைத்து விடு என்கிறான் சாலமோன். கர்த்தர் நம் வழிகளை செம்மைப்படுத்தினால் உன் சொன்னபடி நம் வாழ்க்கை அமையும். நல்லதோ கெட்டதோ வாழ்க்கையில் அவர் முடிவெடுக்கட்டும். அவர் சித்தம் மட்டுமே செய்யப்படட்டும். எது தப்பாக போனாலும் ஒரு உத்தரவாதம் உண்டு. தேவன் நடத்தியபடி நடந்தால் அவரே பார்த்து கொள்வார் என தைரியமாக இருக்கலாம். நாம எதையும் செய்யவில்லை, ஆதலால் அது தப்பாக போகாது. எவ்வளவு இனிய வாழ்க்கை, அமைதியான, ஆபத்துக்கு பயப்படாத திருப்தியான வாழ்க்கை. பரலோகம் போவோமோ இல்லையோ, இங்கு இந்த வாழ்க்கையை வாழாவிட்டால் பரலோகம் போவோம் என நம்புவதும் முட்டாள்தனம். நிர்விசாரம் என்றால் அலட்சியம். மாறுபாடு என்றால் இன்று தப்பென்று கற்றதை நாளை தப்பில்லை என்று துணிவது. ஒன்று தப்புன்னு நம்ம ஒத்துக்கிறோம், அப்போ நாளைக்கு அது தப்பில்லைன்னு சொல்கிறோம். அழகிய வாழ்க்கை நமக்கு தூரமாக இருப்பதுக்கு காரணம் இவை இரண்டும் தான்: அலட்சியம், மாறுபாடு. நிர்விசாரம் அதாவது அலட்சியம் அழிக்கும், மாறுபாடு கொல்லும். நீதிமொழிகள் 1:32. பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும், மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். இவை இரண்டும் நம்மை திருந்த விடாது. அலட்சியமும் மாறுபாடும். உணர்வற்றவர்களாக, என்றும் போதனையை கேட்பவர்களாக, தேராதவர்களாக இருக்கிறோம். கார் ஓட்டுபவன் வழியில் இருக்கிற சைன்போர்டுகளை அலட்சியம் செய்தால் நாசம்தான். அதனால் மிக மிக கவனமாக இருப்பான். சைன்போர்டுகள் சொல்வதை பின்பற்றுவான். சிறிய தவறுக்கும் இடம் தர மாட்டான். நம் மனசாட்சி சைன்போர்டு. அது உணர்த்தும் போது அலட்சியம் செய்யாமல் நடந்தால் நம் கிரியைகளில் அசுத்தம் உண்டாகாது, மாறுபாடும் உண்டாகாது. இவை கவனக்குறைவால் தான் உண்டாகின்றன. அடங்கி நடக்க கற்றுக்கொண்ட பின் ஆவிக்குரியனாகி விடுகிறோம். சுயசித்தம் அடங்கி விடுகிறது. அவர் காண்பிக்காத எதையும் செய்ய துணிய மாட்டோம். இதனால் நம் வாழ்க்கை முழுக்க ஜெயம்தான், தோல்வி என்பதே இல்லை. அப்போது வழுவாமல் முழுவதும் காத்து தமக்கு முன் குற்றமில்லாமல் நிறுத்துவார். அப்போது அவர் சொல்றதை கவனித்து நடக்கும்போது வழுவாமல் காத்து தமக்கு முன் குற்றம் இல்லாமல் நிறுத்துவார். அவர் சொல்றதை காத்து கவனித்து நடந்தோம்னா இனி நாம் அவர் பிள்ளைகள். மாம்சத்தின் தன்மைகள் அனைத்தும் அடங்கி இல்லாமல் போய் விடுகின்றன. பாவ சுவாபமும் மறைந்து விடுகிறது. நாம் விருப்பப்படி செயல்படாமல் சித்தப்படி அடங்குவதால் இவ்வளவு பெரிய மாற்றமா? இது ஒன்று தான் செய்கிறோம். நாம் விருப்பப்படி செயல்படுறதில் அவர் சித்தத்துக்கு அடங்கி போகிறோம். சரியான மருத்துவரிடம் வந்துவிட்டோம். இனி நோய் இராது தானே. இவ்வளோ சின்ன விஷயத்தை செய்யும்போது பெரிய மாற்றம். ஞானம்தான் நம்மை நன்றாக வாழ சொல்லி தருகிறது. ஞானம் தேவனுடையது, மனுஷர்களுக்கு எட்டாதது. இதெல்லாம் சொன்ன மனுஷங்களுக்கு புரியுதா? புரிய மாட்டேங்க. ஞானத்தினால் சர்வத்தையும் தேவன் சிருஷ்டித்தார். சர்வத்தையும் கவனிச்சு பாருங்க. அழகான ஞானம் சயின்ஸ் சொல்லி தருது. சர்வத்தையும் ஆண்டு கொள்கிறார். மனுஷரால் கண்டுபிடிக்க முடியாதது ஞானம். அதை தமக்கு பிரியமானவனுக்கு மட்டுமே தருகிறார். எல்லாருக்கும் தரதில்லை. ஞானத்தை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம், வாழ்க்கை ஜெயம்தான். அது எல்லாருக்கும் தரதில்லை. அவருக்கு பிரியமானவனுக்கு மட்டுமே தர. கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். அதை முதல்ல செய்யுங்கயா, தானா எல்லாம் ஞானம் வரும். நீதிமொழிகள் 1:7. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். யாரு? மூடர் அசட்டை பண்ணுகிறார்கள். எப்படி ஞானத்தினால் நிறைவது? நம்மகிட்ட ஆரம்பமே நடக்கலையே. கர்த்தருக்கு பயப்படுவதே இல்லையே. எப்படி ஞானத்தினால் நிறைவது? இயேசு ஞானத்தினாலும் கிருபையிலும் நிறைந்திருந்தார். லூக்கா 2:40. பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலம் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது. தேவனுடைய கிருபையும் இயேசுவின் மேல் இருந்தது. சின்ன வயசுல வேதம் தேவ ஞானம். தேவ ஞானத்தின் செயல்களை கிரியைகளால் அது விளக்கி காண்பிக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுவது என்ற ஆரம்பம் இல்லாதபடியால் எத்தனை விதங்களில் கிறிஸ்தவம் பிரிந்து கிடக்கிறது. ஒருவன் யெகோவாவின் சாட்சி என்கிறான், மற்றவன் ஒன்லி ஜீசஸ் என்கிறான். மோர்மோன் பிரிவு ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் என பல இருக்கிறது. மரியாதை ஆராதிப்பது, சுவிசேஷ ஊழியத்தை ஆராதிப்பது, பரிசுத்த ஆவி வரங்களை ஆராதிக்கும் பெந்தேகோஸ்தே என இந்த பிரிவுகள் நீள்கிறது. வழிவிலக பண்ண மதம் என்ற பெயரால் எத்தனை மோசம் போக்கும் வழிகள். ஆனாலும் ஒன்றிலும் கர்த்தருக்கு பயப்படுவதை காணோம். இது குழந்தைக்கு எட்டும் தூரம் என்றாலும் இவர்களுக்கு எட்டா உயரமாக இருக்கிறது. தேவனுக்கு பிரியமாய் நடப்பதை கற்பதே ஞானம். விரும்புபவர்களுக்கு இலவசமாய் தருகிறார். ஞானத்தை ஒளி என்று அழைக்கிறோம். ஒருவனுக்கு 1 தாலந்தும் மற்றவனுக்கு 2, 5 தாலந்துகளும் கொடுக்கிறார். பயன்படுத்தியவன் இன்னமும் பெற்றுக்கொள்கிறான்,
பயன்படுத்தாதவன் பெற்ற ஞானத்தை இழந்து போகிறான். மத்தேயு 25:29-30 படிங்க. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவனிலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். ஆமா, பிரயோஜனமற்ற இவனை புறம்பான இருளே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகி இருக்கும் என்கிறார். அலட்சியமாய் நாம் இருப்பதால் ஞானத்தை பெறாமல் போகிறோம். ஞானத்தின் ஆலோசனைகளை தள்ளி விடுகிறோம். இயேசு கல்லாதவராக இருந்தாலும் ஞானத்தை கற்றபடியால் மரணத்தையே ஜெயித்தார். பெரிய விஷயம், நம்ம புத்திக்கு எட்டாத விஷயம். ஆனால் அவர் ஞானத்தை கற்றபடியால் இதை செஞ்சிட்டார். பிதாவின் வலது பாரசத்தில் இப்போது உட்கார்ந்திருக்கிறார். நம்ம மாதிரி மனுஷனா வந்து ஒரு தச்சன் படிக்காதவர் பரலோகம் போய் பிதாவினோட வலது பாரசத்தில் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறார். இலவசமான ஞானத்தின் பயன் லாபம் நிறைந்தது. அது சொல்ல கேட்டு கேட்டு நடப்பது மட்டுமே நம் வேலை. இதுவரை ஞானத்தில் வளர்ந்திருந்தால் எவ்வளவு சிறப்பாக நம் வாழ்க்கை அமைந்திருக்கும். வீணடித்து விட்டோம். தேவ வழியை அலட்சியம் பண்ணி இப்படி இழக்கலாமா?